ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் கடைக்குள்ளே நடந்துட்டு இருந்தவர் இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு மறுபடியும் அதே இடத்துல நின்று பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அடுத்த செகண்ட் அந்த இடம் இப்படி உடஞ்சி போகும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது பாருங்கள். முக்கால்வாசி ஆள் உள்ளே போயிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வண்டியோட பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்ததும் இந்த ஆள் வேகமாக ஓடி போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. இழுத்துட்டு போன வேகத்துக்கு வண்டியே இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேகமாக இழுத்துருக்கிறாரு பாருங்க. வண்டிக்கு புதுசாக வந்து இந்த ஆளுக்கு நடுவில் இவர் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த வண்டியோட நிலைமை வேகமாக இழுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரோட்லேயே கீழே தள்ளி போட்டுட்டாரு. மறுபடியும் எல்லாத்தையும் உட்காந்து எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பூனையோட சேட்டையை தான் பார்க்குறோம். இந்த சாயிர நாற்காலியில் அழகாக உட்காந்து சாஞ்சி படுத்திருந்தாரு. மெதுவாக அந்த பூனை பக்கத்தில் வந்தது. அந்த பூனையை பக்கத்தில் வந்து படுக்க சொல்லி கூப்பிட்டுருப்பாரு போல. அது பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. அப்படியே பின்னாடி வந்து அந்த சேர்லேயே ஜம்ப் பண்ணி ஏறி இருக்கு. அது அந்த அளவுக்கு குதிச்சு ஏறினதுனால ஏறின வேகத்தில் அந்த நாற்காலியை கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்தில் கூப்பிட்டது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இந்த வீடியோவில் பறவைகள் சாப்பிட்றதுக்காக தானியங்களை இந்த பாக்ஸில் வச்சு கட்டி தொங்க போட்டுருக்காங்க. இதை பார்த்த ரக்குன் வேகமாக அந்த தூணில் ஏறி இருக்கு. அதால முடிஞ்ச வரைக்கும் தானியங்களை சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி இருக்கு பாருங்க. இந்த வீடியோவில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை திடீர்னு பார்த்தது ஏதோ ஒரு மரக்கட்டை, அதுக்கு மேலே 4-5 இலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு குரங்கு. மழையில நனையாம இருக்கிறதுக்கு எல்லாரும் கொடை பிடிச்சிருக்காங்கன்னா இது அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாத்தையும் பறிச்சு அந்த இலையை தலைமையில வச்சுட்டு மழையில நனையாம இருக்கிறதுக்கு எப்படி உட்கார்ந்துருக்கு பாருங்க. பயங்கர புத்திசாலி குரங்கு தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கட்டி வச்சிருக்கிற மரக்கட்டை மேல ஏறி படுத்திருக்கிற புலியை தான் பாக்குறோம். ரொம்ப வசதியாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல காஞ்சி போன ஒரு செடியோட குச்சிகள் எல்லாம் இதோட முகத்தில் குத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் தாங்க முடியல அப்படின்னு புலியோட ரியாக்ஷனை பாருங்க. இப்படி உயரத்துல ஏறி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அந்த புலிக்கு. புலியோட உடம்புல இருக்கிற கோடுகள் எல்லாம் ஒவ்வொரு புலிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கைரேகை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எட்டாத ஒரு செடியை எப்படியாவது எட்டி பிடிச்சிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒட்டகை சிவிங்கி இதை பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் அதோட முயற்சியை பாராட்டி தான் ஆகணும். எப்படியாவது அந்த செடியை பிடிச்சிடலாமான்னு அங்கிருந்தே பார்க்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் என்னதான் நீச்சல் குளத்தில் இருந்தாலும் சுத்தமான தண்ணியை குடிக்கணும்னு முடிவெடுத்த சிம்பான்சி பாட்டிலில் இருக்கிற தண்ணியை கேட்டிருக்கு. தண்ணியை கொடுத்ததும் வேகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இங்கே இந்த வித்தியாசமான பறவையை பார்த்ததும் இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் கேமராவை கொண்டு வந்ததுக்கு விட்ட கேமராவையே பிடுங்கி வாங்கிற போல அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப நீளமான அழகு கொண்டு இருக்கிற ரொம்ப வித்தியாசமான பறவை தான் இது. இதுகிட்ட இருந்து கேமராவை காப்பாற்றுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் போல. ஆள் ரொம்ப பசியில் இருக்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் அழகாக தளம் போட்டு வச்சிருந்தா இந்த தளத்துக்கு மேலே கடக்கடன்னு ஏறி போகிற ஒரு ஓனனை தான் பார்க்குறோம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துக்கும் ஓடி ஆடி தெரிஞ்சதுனால அதோட டிசைனும் அப்படியே பதிவாயிடுச்சு பாருங்க. 4 பக்கமும் ஆள் காவலுக்கு தான் வைக்கணும் போல. அடுத்தது இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற நாய் அந்த வீட்டில் இருக்கிற பூனைக்கு எந்த அளவுக்கு பயப்படுதுன்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த நாய் பார்க்கறதுக்கு ரொம்ப மொரட்டு சைஸா இருக்கு. ஆனா பூனையை பார்த்து எவ்வளவு பயப்படுது பாருங்க. இந்த சோஃபாக்கு அடியிலே போயிடும் போல. அந்த அளவுக்கு பூனையை பார்த்து பயந்து ஓனருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்குது. பூனை எவ்வளவு பயந்து ஓடனாலும் விட மாட்டேன்னு பக்கத்துல நெருங்கி வந்து அடிக்கவே ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல பூனையும் நாயும் இருந்ததுன்னா அந்த நாயோட நிலைமை ரொம்ப மோசம்தான். இந்த அளவுக்கு அடி வாங்க வேண்டியிருக்கேன் இந்த பூனை கிட்ட. இங்கே பூனைக்கு ஒரு பெட்டு, இந்த நாய்க்கு ஒரு பெட்டு அப்படின்னு தனித்தனியாக 2 பெட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பூனையோட சேட்டை பாருங்க. இந்த நாயோட பெட்டு பெருசாக இருக்கிறதுனால அதில் ஜம்முன்னு படுத்து நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கு. இந்த டாக் எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் இந்த பூனையோட பெட்டுக்கு வந்திருக்கு. இதோட உருவத்துக்கோ அதோட சைஸுக்கோ சரியா இருக்குமா? வேற வழி இல்லைன்னு பாவமா அதுலேயே படுத்துக்கிச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற நாய் எவ்வளோ உருவத்தில் பெருசாக இருக்குது பாருங்க. கடைசியில் இந்த பூனைக்கு பயந்து இந்த அளவுக்கு ஒதுங்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். பூனை இதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல. எதிரில நின்று எகிரி அடிக்குது பாருங்களேன். பூனையை மினி சைஸ் புலி அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை போல. அந்த அளவுக்கு எகிரி அடிக்கிறத பார்த்தா இந்த நாய் தான் பயந்து ஓடணும் போல. தினசரி இந்த பூனைக்கிட்ட அடி வாங்கி இந்த டாகுக்கு நல்லா பழகிடுச்சு போல. இதே மாதிரி இங்கே மொரட்டை சைஸில் உட்காந்துருக்கிற அந்த நாய்க்கு முன்னாடி இந்த பூனை ரெடியாக வந்து உட்காந்துருக்கு. நம்ம எதுவுமே செய்யல, எதுக்கு நம்மளை குறுகுறுன்னு பாக்குதுன்னு இந்த நாய் அந்த பக்கமா திரும்பி இருக்கு பாருங்க. அது பூனையை பார்த்தாலும் அடி உண்டு, பார்க்காம இருந்தாலும் அடி உண்டு போல. இங்க இந்த நாய் ரொம்ப பயந்து சுபாவமா இருக்கும் போல. பூனை திரும்பி பார்த்ததுக்கே அப்படியே ஒரு குதியில மரக்கட்டை ஆயிடுச்சு பாருங்களேன். இங்க இந்த வீடியோல பாக்குற டாக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பூனை வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கு. எதுக்கு அடிக்கிறதுக்காக தான். எப்போ இந்த நாய் எந்திரிச்சு பாக்குதோ பலார்னு ஒரு அடி விட்டுட்டு போயிருக்கு.
இங்க இந்த பெரிய நாய்க்கிட்ட மல்லுக்கு வந்து ரெடி அணிக்கிற ஒரு பூனைக்குட்டியை தான் பாக்குறோம். இருந்தாலும் இந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப ஓவர் தான். இந்த உருவத்துக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படியே எகிரி குதிச்சு வம்பு சண்டையை இழுத்துருக்கு பாருங்க. அடுத்தது இந்த வீட்டுல இருக்கிற பெரிய டாக் இந்த பூனைக்குட்டி கிட்ட வம்பே வேண்டாம் அப்படின்னு எப்படி ஒதுங்கி உட்கார்ந்துருக்கு. ஓனருக்கு பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கு. பூனைக்குட்டியோட உருவம் என்ன, இந்த நாயோட உருவம் என்ன? இருந்தாலும் இந்த நாய்க்கு இந்த பூனைக்குட்டியை பார்த்து அப்படி என்ன பயம்? பூனைக்குட்டியை திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், இந்த தாய் பூனை எங்க இருந்தா அது எகிரி குதிச்சு ஓடி வந்துரும் போல. அதுக்காக தான் அது இருக்கிற திசையே எட்டி பார்க்க மாட்டேன்னு சோஃபா கடியில முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இங்க இந்த வீடியோல பாக்குற டாக் அது பாட்டுக்கு அதோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு. வேணும்னே வம்புக்கு வந்திருக்கு பாருங்க அந்த பூனைக்குட்டி. நாயோட வீட்டுக்குள்ளே போய் எகிரி குதிச்சு அதை வெளியே அனுப்பிட்டு இது படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாய் டிவி பார்த்துட்டு இருக்கு. டிவி பார்த்தது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பின்னாடியே வந்து பூனை தலையிலே தட்டிட்டு போயிருக்கு. வேற என்ன செய்ய, அடியை வாங்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு பாருங்களேன். இங்க இந்த நாய் வம்பு சண்டை இழுக்கிறதுக்குனே பூனை நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. அங்கே உட்கார்ந்துருந்தாலும் அடிக்கும், இறங்கி போனாலும் அடிக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டாக் வம்பு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுனால அதோட 2 காதும் எப்படி நேரா நிக்குது பாருங்க. நினைச்ச மாதிரியே வம்பு சண்டையே இந்த பூனையை இழுத்துடுச்சு. அதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாம இந்த பூனைக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த பூனைக்கு இருந்தாலும் ரொம்ப தான் சேட்டை. இந்த நாய் சும்மா இருந்தா கூட எப்படி விடாம அதை அடிச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். எல்லா வீட்டில் இருக்கிற பூனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க இந்த நாய் அது பாட்டுக்கு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கு. பூனை ரெடியா பக்கத்துல வந்துடுச்சு. இந்த சோஃபால எவ்வளவோ இடம் இருக்கு. இருந்தாலும் இந்த நாயை எழுப்பி கீழே இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல தான் படுத்து தூங்கணுமா இந்த பூனைக்கு. இந்த நாய் பாருங்க, இந்த வம்புக்கே நான் வரலன்னு தரையில போய் படுத்துக்கிச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பெல்ட் எல்லாம் போட்டு ஆள் பயங்கரமா இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம். ஆனா பூனையோட தோரணைக்கு முன்னாடி பயந்து ஓடி தான் ஆகணும் போல. அந்த அளவுக்கு உருவத்தை மாத்தி நான் ரொம்ப உயரமானவேன்னு பூனை நிக்கிற ஸ்டைல பாருங்களேன். பூனைக்கு முதுகெல்லாம் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு போகுது. அந்த அளவுக்கு வீரமாயிடுச்சு. இங்க இந்த வீடியோல படிக்கட்டுல பூனை படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனா மேல் மாடிக்கு போய் ஆகணுமே அப்படின்னு இந்த நாய் எந்த அளவுக்கு பதுங்கி வருது பாருங்க. பூனையோட தூக்கம் கலைஞ்சதுன்னா அவ்வளவுதான், அதுகிட்ட அடி வாங்கி ஓட முடியாது. எப்படியோ அடி மேல அடி வச்சு அந்த இடத்த கடக்கிறதுக்குள்ள இந்த நாய் பட்ட பாடு அதுக்கு தான் தெரியும். கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. ஏதோ பூனை தூக்க கலக்கத்துல இருந்ததுனால அப்புறம் பாத்துக்கிறேன்னு தூக்கத்தை கண்டினியூ பண்ணிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த ஓனர் கிட்ட பேசுறதுக்காக இந்த நாய் பக்கத்துல வந்திருக்கு. ஆனா நீ எப்படி பேசலான்னு இந்த பூனை எப்படி வம்புக்கு இழுத்துருக்கு பாருங்க. வீட்டுல இருக்கிற ஓனர் கிட்ட யாரு ரொம்ப பாசமா இருக்கிறது அப்படிங்கறதுல இது 2க்கும் போட்டி இருக்கும் போல. இதுக்காகவே இந்த பூனை டாக நெருங்கி வந்து எக்காரணம் கொண்டு ஓனர் கிட்ட மட்டும் நெருங்கி பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல சோஃபால உட்கார்ந்துருக்கு இந்த டாக். அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கு இந்த பூனை. பூனை விடாம கண் தட்டாம அப்படியே குறுகுறுன்னு இந்த நாயை பார்த்துட்டே இருந்திருக்கு. இந்த நாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எதுக்கு நம்மள குறுகுறுன்னு பாக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த பக்கமா திரும்பி இருந்தது. அப்பவும் பூனை விடலையே, வச்சக்கண் வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு. பாக்குறத நிறுத்திடுச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த நாய் மறுபடியும் திரும்பி பாக்குது பாருங்க. இப்ப திரும்பி பார்த்ததுக்காகவே சண்டையை தொடங்கிரும் போல இந்த பூனை. இங்க இந்த வீடியோல சோஃபால அந்த டாக் படுத்து இருக்கிறத பார்த்து இந்த பூனைக்குட்டியும் சோஃபா மேல ஏறி இருக்கு. பூனைக்குட்டியை தொட்டா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாய் எந்த அளவுக்கு அதுகிட்ட இருந்து ஒதுங்கி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமா உட்கார்ந்துருக்கு பாருங்க. இந்த பூனைக்குட்டியே இந்த நாயை தேடி போனாலும் அடி என்னவோ அந்த நாய்க்கு தான் விழப்போகுது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஜெர்மன் ஷெப்பர்டு டாக தான் பார்க்கணும். இது ரொம்ப ஆக்ரோஷமானது தான். அதுக்கிட்டே வந்து வம்பெழுத்திருக்கு இந்த பூனைக்குட்டி. இந்த டாக் வம்பை வேண்டான்னு ஒரு ரூம்ல தனியா படுத்து தூங்கிட்டு இருந்தா கதவை திறந்துட்டு உள்ள வருது பாருங்க அந்த பூனைக்குட்டி. இதுக்கு பின்னாடியே தாய் பூனை வரும். இனி அதுகிட்ட அடி வாங்கணும்.